அநேகர் தவறான வழிக்குள்ள போயிட்டு தேவனுடைய சித்தத்தை செய்யாம தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு விலகி உலகத்துக்கும் பிசாசுக்கும் தேவையான காரியத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். ஏன்னா இப்படி அநீதி செய்கிற சிலருக்கு உள்ள வரனால இவங்கனால இந்த மக்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இவர்கள் தவறான பாதைக்குள்ள போய் தேவனுடைய சித்தத்திலும் தேவனுடைய வழிநடத்திலிருந்து விலகி பாவத்துக்கு பின்பதாக சென்று விடுகிறார்கள். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இப்போ கரண்டா நடந்து கொண்டிருக்கிறது. இதுவும் எஸ்பெஷலி கடைசி காலத்துல தேவனுடைய ராஜ்யம் மிக சமீபமா இருக்கு, தேவனுடைய வருகை மிக சமீபமா இருக்கு. அதுக்கான காரியங்கள் இந்த பூமியில் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாருமே பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னென்ன நடந்து கொண்டிருக்கு, எக்கனாமிக்ஸ்ல என்ன நடந்து கொண்டிருக்குது, வார குறிச்சு என்னென்ன யுத்தங்கள், என்னென்ன காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, நிலநடுக்கங்கள் என்னென்ன வந்துட்டு இருக்கு, எல்லாத்தையுமே நம்ம நியூஸ்ல பார்த்து கொண்டுதான் இருக்கும். ஆனாலும் நாம் இன்னும் தூங்கி கொண்டுகளா இருக்கு. தூங்கி கொண்டா இருந்தா என்ன நடக்கும்? நாம் இன்னும் தெளிவடையாம இன்னும் தூங்கி கொண்டே இருந்தோம்னா தேவனுடைய ராஜ்யத்துல கைவிடப்பட்டவர்களா போய்விடும். பிரியமானவர்களே, அதுதான் ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, புத்தியுள்ள 5 கன்னிகள், புத்தி இல்லாத 5 கன்னிகள். இது என்ன காரியம்னா, புத்தியுள்ள அந்த 5 கன்னிகள் என்னன்னா